சரி, ஜெபிக்கலாம். ஜெபித்த பிறகு இன்னைக்கு மங்களவெளி சிஸ்டர் பாட்டு பாடுவாங்களாம். சரியா? ஜெபம். எல்லாம் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக, புதிய வாரத்துக்காக, இந்த புதிய மாதத்திலே 2வது வாரத்துக்காக நாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் சுவாமி எங்களுக்கு ஜீவன் சுகம் கொடுத்து உம்முடைய பாதத்தில் வந்து அமர்ந்து சற்று நேரம் உடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் தாப்பனே, நாங்க பேசுகிற தியானிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய நாமம் மகிமைப்படவும், எங்கள் உள்ளங்கள் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும், அதில் கற்பிக்கிற பாடங்களை நாங்கள் அபியாசிக்கவும் ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் வர இருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்து வாரோம். இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தாரோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமென். படிக்கிட்டா? படி. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவேன் அவர் சமூகம், ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவேன் அவர் சமூகம், அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே, இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே, இன்ப கானான் தேசமதை கண்களினால் காண்கிறேனே, இன்ப கானான் தேசமதை, திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் மனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. சூப்பர், சூப்பர், சூப்பர். ரொம்ப அழகா பாடினீங்கக்கா. நல்லா இருந்தது. வார்த்தைகள் தெளிவா இருந்தது. நான் ராகம் பெறலாம, குரல் மங்காம கமராம சூப்பரா பாடினீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பாட்டு கர்த்தரின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் நல்லா உணர்ந்து பாடினீங்க. நல்லா இருந்தது. எல்லாருக்குமே இது ஒரு ஆரம்பமா நல்லா ஆராதிக்கிற ஒரு நேரமா இருந்தது. நன்றி செலுத்துகிறேன். சரி, நம்ம இப்போ கடந்து செல்வோம். இன்றைக்கு நாம் ஒரு சில அதிகாரங்கள் இந்த ஏசாயா புத்தகத்துல நாம எப்படி பார்ப்போம்னா, நான் இப்ப பிபிடி இருக்கு. ஆனா அதை விட நாம நேரா சொல்லுவதுதான் ஈஸி. ஏன்னா முழு அதிகாரமுமே அசீரியர்களுடைய வீழ்ச்சியை குறித்த ஒரு அதிகாரம். அதனால இதுல நிறைய பட்டணங்கள் இந்த பெயர்கள்லாம் இருக்குமா, அதை நம்ம சும்மா வாசிட்டு கேட்டுட்டு போனா அது அர்த்தம் இல்லாமல் இருக்கும். அதனால எல்லாருமே கொஞ்சம் உங்க பைபிள் திறந்து வச்சுக்கோங்க. அதுல வசன பிரகாரமா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு நிமிஷம் தரேன், சீக்கிரமா பைபிள் பக்கத்துல இல்லைன்னா ஓடி போய் எடுத்துட்டு வந்துருங்க. வச்சிருக்கீங்கன்னா ஓகே சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க, நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஓகேங்க ஆண்டி. ம். மத்தவங்க ஓகேங்க ஆண்டி. ஓகே. இன்னும் 2 பேரும் ஓகே சொல்ல. ஆண்டி ஓகேங்க ஆண்டி. ஷீலா ஓகே. பியூலா? பியூலா எங்க? எங்க
ஓகே ஓகே ஓகே. ஓகேயா? ரெண்டு ஒரு பைபிள் வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் ஒரு பைபிள், இல்லைன்னா ஆளுக்கு ஒரு பைபிள் வச்சுக்கிட்டா இன்னும் இல்ல நல்லா. நாங்க தனித்தனியா வச்சிருப்போம். சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம், சரியா? இப்போ 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 10ஆம் அதிகாரத்துல நான் சொன்னது போல இந்த 34 வசனங்கள் இருக்கு. முழுமையாகவே அசீரிய நாட்டினுடைய வீழ்ச்சிகளை குறித்து பேசுகிறது. ஆனா இந்த முதல் 4 வசனங்கள் இந்த அசீரியர்களை கர்த்தர் ஏன் பயன்படுத்துகிறார். நிறைய சமயத்துல நம்ம பார்த்தோம்னா வேதத்திலும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிட்சிக்கும்படியாக அல்லது சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக அல்லது சில டெஸ்ட்டை வைக்கிறதுக்கு அவர் கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிறவர்களையும் கூட அல்லது நமக்கு எதிரிகளாய் இருக்கிறவர்களையும் கூட பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் பயன்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆச்சரியமா இருக்கும். இது புரியாம தான் ஆபகுக்கு புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முதல் அதிகாரத்துல நிறைய கேள்விகளை கேட்பார். ஏன் ஏன் ஏன்னு கர்த்தரையே கேள்வி கேட்டிருப்பார். அவருக்கு புரியல எதுக்காக இந்த பாபிலோனியரை இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக நீர் பயன்படுத்துகிறீர் சொல்லி அவர் கேள்வி கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா இதுல நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா கர்த்தர் எவரையும் கொண்டு எதையும் செய்ய பயன்படுத்த முடியும். இங்கேயும் அசீரியர்கள் முதலாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு, குறிப்பாக வடபகுதியில் இருக்கிற அந்த 10 கோத்திரத்தாருக்கு அவர் பாடம் கற்பிக்கிறதற்கு அசீரியர்களை பயன்படுத்தினார். யூதேயா ஜனங்களை பாபிலோனியர் கையில ஒப்பு கொடுத்தார். வடபகுதியில் இருக்கிறவர்களை அசீரியர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அசீரியர்கள் யூதேயா வரைக்குமே வந்தார்கள். இப்போ அந்த அசீரியர்களை ஏன் பயன்படுத்தினார் அப்படின்னு பார்க்கிறப்போ அவர் இப்படி நமக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக அவர்களை பயன்படுத்தினாலும் ஒருபோதும் நம்மை அவர் கைவிடுவதில்லை. நம்முடைய காரியங்களை அவர் கண்டு கொள்ளாமல் இருப்பதும் இல்லை. ஏன் சொல்லி பார்க்குறோன்னா அந்த இந்த அதிகாரத்துல பார்க்குறோம், இந்த அசீரியர்களை கொண்டுதான் இஸ்ரேல ஜனங்களுக்கு பாடம் கொடுத்தாரு. ஆனாலும் இந்த இஸ்ரேல் ஜனங்களை அவர் அசீரியர்கள் தங்கள் சொந்த இஷ்டப்படி அவர்கள் இது பண்ணும்போது பயன்படுத்த நினைக்கும் போது அவர் என்ன செய்தார் என்றால் அவர் அவர் என்ன செய்தார் என்றால் நாம பார்க்கிறோம், அவர்களை தண்டிக்கிறதையும் நாம் இந்த அதிகாரத்தில் பார்ப்போம். சரி, இப்ப முதல் 4 வசனங்களை எடுத்துக்கொண்டோம்னால் இந்த முதல் 4 வசனங்களிலே அவர் இந்த இஸ்ரேலிலே காணப்படுகிற நீதியற்ற மக்களுக்கு ஐயோ என்று சொல்லி அந்த ஒரு காரியத்தை தான் பார்க்கிறாரு. ஏசாயா நிறைய ஐயோக்களை சொல்லுவார். ஒரு சில அதிகாரத்திலாம் 6-7 ஐயோக்கள் இருக்கும், நாமளே பார்த்திருக்கோம். இந்த அதிகாரத்துல இந்த முதல் 4 வசனத்துல அவர் ஐயோ என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் நாட்டு தலைவர்கள் அவர்கள் என்ன செய்தாங்கன்னா நீதியையும் நியாயத்தையும் புரட்டினவர்களாக மேசியாவின் ராஜ்யத்திற்கு எதிர்மாறான ஒரு செயல்பாடுகளை அவர்கள் செய்கிறவர்களாக நாம் பார்க்கிறோம். ஏன் மேசியாவின் ராஜ்யம் சொல்றோம்? இப்ப நீங்க முந்தின அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம், 9ஆம் அதிகாரம். அதுல 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல மேசியா எப்படிப்பட்டவர் என்று பார்த்தோம். அவர் ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர், அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் 7ஆம் வசனத்துல என்ன பார்த்தோம்? கர்த்தத்துவம் தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், அவர் தோளின் மேல் இருக்கும், ராஜ்யத்துக்கு முடிவில்லை அப்படின்னு எல்லாம் 7ஆம் வசனத்துல பார்த்தோம். அப்படியானால் இந்த காரியங்கள் என்ன நடந்தது? இதற்கு நேர்மாறாக அன்றைய நாளில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரேல் தலைவர்கள் மக்களை ஒடுக்கினார்கள். மக்களிடத்திலே மிகவும் கொடுமையாய் நடந்து கொண்டார். இஸ்ரேல் ஜனங்களே
அப்படி நடந்து கொண்டார்கள். அதனாலதான் அசீரியர்களை கொண்டு அவர்களுக்கு பாடம் புரிக்கும்படியாக அவர் அதை செய்வதாக நாம் பார்க்கிறோம். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் செய்த காரியம் இந்த 4 வசனங்களில 6 காரியத்தை பார்க்கிறோம். நீங்க வரிசையா பார்த்தீங்கன்னா உங்களால அதை கண்டுபிடிக்க முடியும். முதலாவது என்ன பார்க்கிறோம்? ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும். அப்படின்னா என்ன? அன்ஜஸ்ட் லாஸ். அன்ஜஸ்ட் லாஸ் அதாவது நீதியற்ற சட்டங்கள். இரண்டாவதாக எனது நியாயத்தை அதாவது சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும். அது பணக்காரங்களுக்கு ஒத்து போய்க்கிறாங்க, ஏழைகளுக்கு அவங்களுடைய நியாயத்தை புரட்டுறாங்க. அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு கூட இது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது அவர்களுக்கு பெயில் கொடுக்க மாட்டாங்க, அவர்களை கேஸை வெளியே எடுக்க விட மாட்டாங்க, அவர்களுக்கு இன்னும் என்ன செய்வாங்க, அவங்க செய்யாத தப்ப அவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி செய்வாங்க. இப்படி நியாயத்தை புரட்டுகிறவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு பக்கம். அடுத்ததா நம்ம இன்னொன்னு என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, விதவைகளை சூறையாடவும். விதவைகளை சூறையாடுகிறார்கள், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடுகிறார்கள். அதுக்கப்புறம் அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கு கொடுமையான சட்டங்களை எழுதுகிறது. பாருங்க என்னென்னலாம் செய்யறாங்கன்னு பாருங்களேன். இவ்வளவு பயங்கரமான ஒரு காரியங்களை அவர்கள் செய்வதற்காக, அதனாலதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஐயோன்னு சொல்றாருன்னா, அவர்களுக்கு எதிராக யாரை கொண்டு வராரு? அசீரியரை கொண்டு வர போகிறார். அதற்காக தான் இந்த அளவுக்கு அவர் அங்க அவங்களுக்கு சொல்றாரு. ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம ஒன்னொன்றும் பார்க்கிறோம். கர்த்தர் இப்படி நியாயத்தை அவர்கள் மேல நியாய விசாரிப்பு அல்லது தண்டனை அல்லது நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது அதனான காரணத்தையும் அவர் சொல்வதை பார்க்கிறோம். இப்ப 6 காரணத்தை இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். இதனாலதான் இந்த ஜனங்களை நான் என்ன செய்யறேன், நான் நியாயம் தீர்க்கிறேன் என்று அவர் சொல்லுவதாக பார்க்கிறோம். சங்கீதம் 58ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். சங்கீதம் 58:2. நீங்க இதே ஒரு சூழ்நிலைய அங்கேயும் பார்ப்பீங்க. மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதி பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள். இப்போ இந்த சூழ்நிலை அன்னைக்கு அது நாம பாக்குறோம். அது சங்கீதக்காரன் அதை குறித்து சொல்கிறார். இன்னைக்கு நாம் கூட இதே வார்த்தைகளை சொல்ல முடியும் இல்லையா? இன்னைக்கு கிடைக்கிற நியாயங்கள் நீதிகள் எல்லாம் நியாயமான உண்மையான காரணத்துக்காக இல்லை, புரட்டப்பட்டு தப்பு செய்யறவன் தப்பிச்சிடுறான், யாரோ ஒருத்தனை குடிச்சு உள்ள போடுறான். அப்புறம் மிஷினரிஸ்க்கு நடக்கிற கொடுமைகளை நம்ம வாய் விட்டு சொல்லவே முடியாது. சும்மா பிடிச்சு உள்ள தள்ளி அவங்க வெளியே வர முடியாம கஷ்டப்படுத்துறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இதனாலதான் அவர் முக்கியமா இந்த அசீரியர்களை அவர்களுக்கு கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ அசீரியா மூலமாக அவர் என்ன செய்கிறார்னு 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க முடியும். முதல்ல 2 வசனங்கள் 5, 6ல நாம பார்த்தோம்னா, அசீரியா கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற கோல் என்று நாம் பார்க்கிறோம். என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ. அவர் கையில இருக்கிற கோல் தான், அதை வைத்து தான் இஸ்ரேலரை தண்டிக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு ஐயோ. ஏன்னா அசீரியர்கள் பை நேச்சர் அவங்க ரொம்ப கொடூரமானவங்க. அவங்களுக்கு யார் கிடைச்சாலும் அவங்க கஷ்டப்படுத்துவாங்க. ரெண்டாவது அவங்களுடைய ராஜ்யத்தை விஸ்தரிக்க நினைப்பார்கள். அதனால தான் இவர் சொல்றாரு அசீரியனுக்கு ஐயோ அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவர் அசீரியன் யார்? என் கோபத்தின் கோல். அடுத்தது பார்க்கிறோம், அவர் கையில் இருக்கிற சினத்தின் தண்டாயுதம் அப்படின்னு அங்க நம்ம பார்க்கிறோம். 6ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி.
அசீரியனை நான் அனுப்பி. யார் மேல? அவபக்தியா இருக்கிற ஜனங்க. சோ விளையாட்டுத்தனமா இன்னைக்கு நம்ம வந்து அப்படி கிறிஸ்டியன் லைஃப விளையாட்டுத்தனமா நடத்திட முடியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கில் வைக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பதில் செய்கிறார். இங்கே அவபக்தியா இருக்கிற ஜனங்களுக்கு எதிராக இப்படி ஒருவேளை சில சூழ்நிலைகளை நாம் ஒருவேளை நமக்கு இந்த நாட்கள்ல அசீரியர்கள் அப்படி ராஜாக்கள் வந்து நம்மளை யுத்தம் பண்ற ஒரு சூழ்நிலை இல்லாட்டினாலும் இஸ்ரேல் நாட்டுல அந்த கமாரியான சூழ்நிலைகளையும் நாம் பார்க்கிறோம். எதற்கு இஸ்ரேல் தேசம் ஆண்டவருக்கு பிரியமான தேசம், இஸ்ரேல் தேசத்துல ஆண்டவர் வந்து விரும்புகிற ஒரு தேசமா இருந்தாலும் ஏன் இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக இப்படி இவ்வளவு காரியங்களை அனுமதிக்கிறாருன்னா, நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா, அவங்கள்ட்ட வந்து அவபக்தி நிறைய இருக்கு. அவபக்தினா பக்திங்கிற பேர்ல அவங்க தவறான விதத்துல கர்த்தரை நம்பாமல் இருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு விரோதமாக நான் சில காரியங்களை செய்வேன் என்று அவர் சொல்றார். அடுத்தது என்னுடைய ஜனங்களை அவர்கள் கொள்ளையிடுறதுனாலும் சூறையாடுவதினாலும் சேற்றை போல் மிதித்து போடவும் நான் என்னுடைய அந்த அசீரியருக்கு கட்டளை கொடுப்பேன். 3 விதமா அவர் சொல்றார். கொள்ளையாடற்கு அளவு பண்ணுவேன், சூறையாட அளவு பண்ணுவேன், சேற்றை போல மிதித்து போட கூட நான் அளவு பண்ணுவேன். அவ்வளவு மோசமான ஒரு நிலைமைக்கு நான் வந்து என் தண்டனையை காண்பிப்பேன் என்று அவர் சொல்லுவதாக 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 7ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா இவர்களுடைய இன்னும் அவர்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஏன்னா 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, இதை பற்றி அவங்க கொஞ்சமும் கவலைப்படுறதே இல்லை. என்ன சொல்றது, வாசிங்க. அவனோ அப்படி எண்ணுகிறதும் இல்லை, அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை. அநேக ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதிலே நினைவு கொள்கிறான். இதுதான் இவங்களுடைய எண்ணமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் இந்த அடுத்த வசனம் இதெல்லாம் வந்து யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசீரியர்களை பற்றி சொல்லுது. அசீரியர்களை கொண்டு ஆண்டவர் அவர்களை தண்டிக்கும் போதும் கூட இந்த அசீரியர்கள் வந்து கர்த்தர் என்ன பயன்படுத்துறாரு, நான் நினைக்கிறது ஒரு காரியமா இருந்தா கூட இந்த ஜனங்களை, கர்த்தர் தெரிந்த இந்த ஜனங்களை அழிக்கிறதற்கு என்னாலே முடியாது, கர்த்தர் தான் பயன்படுத்துறாருலாம் அவர் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க யோசிக்கவே வராது இல்லையா, அவங்க வந்து கர்த்தரையே அறியாத ஜனங்கள். அதனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் நான் கோபப்படுறேன். அவங்க வந்து அவன் மனசுல இப்படியெல்லாம் திட்டம் போடுறான், அநேகரை அழிக்கணும், இன்னும் நிறைய பெரிய ராஜ்யங்களை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும் இப்படின்னு தான் அவன் நினைக்கிறான். அதனால அவர்கள் இன்னும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பட்டணங்களை அவங்க பிடிச்சுக்கிட்டே வராங்க. நீங்க 9ஆம் வசனத்துல பாருங்க, கல்னோ பட்டணம், கர்மேசு பட்டணம், ஆமாத்து, அர்பாத்து, சமாரியா, தமஸ்கு, இதெல்லாம் வடபகுதிகளில் உள்ள நாடுகள். நாடு இல்ல, சிட்டிஸ், பட்டணங்கள். இஸ்ரேல் மேப்ல சீரிய பகுதியிலிருந்து அவங்க வரிசையா பிடிச்சுக்கிட்டு வராங்க. தமஸ்கு, அப்புறம் அந்த சமாரியா, அர்பாத்து, ஆமாத்து, இதெல்லாம் ஒரு பட்டணம். இப்ப எப்படி இந்த காசா பட்டணம், இந்த பகுதிகளில் நம்ம இன்னைக்கு பெலிஸ்திய பட்டணம், அந்த பட்டணங்கள்லாம் எப்படி இவங்க பிடிச்சுக்கிட்டு வராங்கன்னு நியூஸ்ல வாசிக்கிறோமோ, இந்த லீபனோனு, அந்த பக்கத்துல ஈரானு, இந்த பகுதிகளில் இருக்கிற இந்த பட்டணங்களை எல்லாம் எப்படி பிடிக்கிறாங்கன்னு வாசிக்கிறோமோ, இதே மாதிரிதான் அன்னைக்கு அசீரியர்கள் அந்த மேல் பகுதியிலிருந்து வரிசையா பிடிச்சுக்கிட்டு வராங்க. இத கர்த்தர் அலோவ் பண்றாரு. அப்படியே அலோவ் பண்ணவரு இன்னும் அவங்க அந்த அசீரியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எருசலேமிலும் சமாரியாவையும் பார்க்கிலும் விசேஷித்த சிலைகள் உள்ள விக்கிர ராஜ்யங்களை என் கை கண்டுபிடித்திருக்க, நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்தது போல எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுவான். 11ஆம் வசனத்துல இப்படியாக அவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அவனுக்கு அறிவே இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்னா, அவனுடைய பெரிய பெரிய கடவுள்கள் உள்ள விக்கிரக சிலைகள் உள்ள பட்டணங்களை பிடித்திருக்கிற அனுபவத்துல
சமாரியாவையும் பிடிக்கிறான். சமாரியாவிலும் கூட இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களா தான் இருக்காங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்துல நாம பார்த்தோம்னா அவங்க ஆபிரகாம் சந்ததியார்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன செய்யல, இயேசு கிறிஸ்துவை மேசியாவை அறியாதில் இருந்தார்கள். அதனாலதான் சமாரிய ஸ்திரீ என்ன சொல்றா, இவர்தான் மேசியாவோ என்று வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றா. இயேசு கிறிஸ்துகிட்டயே அவ ஆர்கியூ பண்றா, எங்க தேவனை காட்டிலும் நீர் பெரியவரோ அப்படின்னு அவரை கேட்கிறார். அப்போ அந்த சமாரியாவில் இருக்கிறவங்களை எல்லாம் கூட நான் பிடிச்சிட்டேன். இனி அதே மாதிரி எருசலேமிலையும் பெரிய விக்கிரகம் தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியல, அல்லது கர்த்தர் இருப்பாருன்னு தெரியல, யெகோவா தேவனை அவர்கள் வணங்குகிறவர்கள் என்று அவனுக்கு தெரியல. அவன் நினைக்கிறான், இங்க ஒரு பெரிய விக்கிரகம் இருக்கும், இதையும் நான் பிடித்திருவேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு தான் அங்க பேசுறத நாம் பார்க்கிறோம். இப்போ 12ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி அசீரியாவை கர்த்தர் தண்டிக்கிறார், அவருடைய பெருமையை, அவருடைய அசீரியர்களுடைய பலத்தை அவர் எப்படி குறைக்கிறார் என்பதை நாம் அங்க பார்க்கிறோம். இப்போ இங்க பாருங்க, இந்த 12ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 12, 13, 14 இந்த வசனங்களுக்குள்ளேயே அவனுடைய பெருமையை நாம் அதிகமாய் காண முடியும். நான், என் என்று சொல்லி அவன் அடிக்கடி அந்த வசனங்களில நாம சொல்வதை நாம பார்க்கிறோம். 12ஆம் வசனத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு, அசிரியா ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன். நம்மளுடைய பார்வைய கர்த்தர் விசாரிக்கிறாரு, நம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் நியாயம் தீர்க்கிறாரு, நம்முடைய செயல்களை கர்த்தர் கட்டாயம் தண்டிப்பாரு. இதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா பார்வையை கூட கர்த்தர் என்ன செய்யறாரு, அதுவும் குறிப்பா மேட்டிமையான பார்வையை கர்த்தர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். நம்ம கிட்ட உள்ளத்துல தாழ்மை இருக்கணும். நம்முடைய நடை உடை பாவனைகளிலும் அந்த தாழ்மையை நாம் வெளிப்படுத்தணும். அதற்குன்னு சும்மா நம்ம என்னமோ பொய்யான மாயையான தாழ்மை, நம்முடைய நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் மாயையான தாழ்மையான ஒரு காரியம், அதாவது அப்படி ரொம்ப பணிவா ரொம்ப, ஆனா உள்ளத்துல பயங்கரமா ஒரு திங்கிங்ல இருக்கிறது, அப்படியெல்லாம் அதை சொல்லல உண்மையாகவே. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த மனத்தாழ்மை, இந்த சாந்தம், இதெல்லாம் மனுஷனுடைய இயல்பே கிடையாது. மனுஷனுக்கு அது வராது. ஏன்னா பிசாசின் உலகத்துல இருக்கிறோம். இந்த அதிபதியின் காரியங்கள்ல நாம இருக்கும்போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் சின், இந்த காரியமெல்லாம் நமக்கு வரவே வராது. அதை நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதான் அவர் சொல்ற வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம் இல்லையா, நீங்க என்னிடத்துல வாங்க, நான் இளைப்பாறுதல் தரேன். அது மாத்திரம் இல்ல, என்னிடத்துல இது எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது கொஞ்சம் சில என்ன சொல்றது, ஒரு சில கடினமான ஒரு சூழ்நிலைகள் அதுல வரலாம். ஆனால் அதை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது இந்த காரியங்களை எல்லாம் நீங்க கற்றுக்கொள்ள முடியும்னு அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததா இங்க 12ஆம் அதிகாரத்துல அதை பார்த்தோமா, 13ஆம் வசனத்துல பாருங்களேன், எவ்வளவு என்னு வருதுன்னு கொஞ்சம் எண்ணி பாருங்க. நான் ஜனங்களின், அப்படி இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 3 முறை வர்றத நாம பாக்குறோம். இங்க 2, தமிழ்ல 2 எண்ணும் 2 நானும் இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா 3 முறை இதை சொல்வதாக நாம் பார்க்கலாம். அவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ற ஐன்னு 3 டைம்ஸ் மைன்னு சொல்றது, இதெல்லாம் கர்த்தர் என்னது விரும்பாத ஒரு காரியம். ஏன்னா நாம இதை கற்றுக்கொள்ளணும். எதை நாம சொன்னாலும்
கர்த்தருடைய பலத்தினால, கர்த்தருடைய கிருபையினால நான் இதை செய்ய முடிந்தது, நான் இதை செய்தேன் அப்படின்னு நம்ம ஒருபோதும் சொல்லக்கூடாது. ஒரு புறஜாதியாகிய ராஜாவானவன் நான் இந்த தோட்டத்தை உண்டாக்கினேன்னு சொன்னதுக்கே கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனை அடித்தார். அடித்தார். யார் அவரு? இல்ல, புறஜாதியான ராஜாவை அடித்தார்னு சொல்றேன். எந்த ராஜாவை அடிச்சாரு? பாபிலோன் ராஜா யாரு பேரு? பேரு நேபுகாத் நேச்சர். வெரி குட், நேபுகாத் நேச்சார். இல்லையா? நம்ம அதெல்லாம் படிச்சிருக்கோம். நம்ம தானியேல் படிக்கும்போது அதெல்லாம் படிச்சோம். அப்ப நான் நேபுகாத் நேச்சார் ஒரு புறஜாதியான ராஜா. ஆனா அவரே இதை நான் கட்டின பாபிலோன் அல்லவான்னு சொன்ன உடனே அவர் என்னாச்சு? அடிச்சு அவரை என்ன பண்ணிட்டாரு? 4 காலில் நடக்கக்கூடியவராய் மாற்றி விட்டார். மிருகத்தை போல அவரை மாற்றிட்டார். அப்போ அன்னைக்கு அப்படி டக்கு டக்குன்னு தண்டனை கிடைச்சது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் காலத்துல சிலுவையில அவர் எல்லாவற்றையும் சுமந்ததினாலே அவருடைய இரக்கம் கிருபை இந்த நீட்டப்பட்டிருக்கிறதுனால இப்ப உடனுக்குடனே தண்டனை வரல. ஆனா நிச்சயமா நியாய தீர்ப்பு உண்டு. அப்ப சேர்த்து வச்சு பதில் கிடைக்கும். அன்னைக்கு உடனே வந்தது, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவன் என்ன பண்ணிட்டான்? உடனே தன் மனம் திரும்பி தன்னை தாழ்த்துனா அவன் திரும்ப ராஜாவாயிரான். ஆனா நாம அப்படி செய்யறதுக்கு இப்ப வாய்ப்பு இல்லை. அடிக்க மாட்டேங்கிறாரு. அதனால அவருடைய கிருபையினால நாம அவர் கிருபையை போக்கடிக்க கூடாது, கிருபையை அசட்டை பண்ண கூடாது. ஏன்னா சேர்த்து வச்சு தண்டனை வரும். அதை நாம் எப்பவுமே எச்சரிப்பா எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ அடுத்தது அந்த வசனத்தை அப்படி பார்க்கிறோம். 14ஆம் வசனத்திலிருந்து நம்ம என்னத்தை வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு குருவி கூட்டுல இருந்து ஒரு முட்டையை எடுக்கிற மாதிரி ஈஸியா அந்த ஜனங்களை அவர் அந்த எதிரி அசீரிய ராஜாக்கள் ஆமா இஸ்ரேல் ஜனங்களை எடுத்துக்கிறாங்க. எவ்வளவு சுலபமா நாம கூட ஒரு குருவி கூட்டுல இருந்து முட்டையை எடுத்துட முடியும் இல்லையா? நம்ம வீட்லயே ஒரு குருவி கட்டியிருக்குன்னா அதை மாற்றி எடுத்து வைப்பாங்க. குருவி கட்டியிருந்தா பொதுவா வச்சுக்குவாங்க, விரும்புவாங்க. வேற ஏதாவது இருந்தா நம்ம அப்படியெல்லாம் செஞ்சிருவோம்ல. அப்படி இல்லாதபடிக்கு அவ்வளவு சுலபமா அதை செய்ய முடியும். அதுக்கு பெரிய வேலை ஒன்றும் அங்க கிடையாது. அந்த குருவிகளும் ஒன்றும் செய்யாது, அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்கும். பாவம், வேற யார் இருந்தா கூட நம்ம குத்தும். இது சின்ன குருவிகளா இருக்கும்போது அது வாயே திறக்காம அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த இஸ்ரேல் ஜனங்களை அசீரிய ராஜா கொள்ளையடித்து போடுவார் என்று சொல்லி நாம இங்க பார்க்கிறோம். அது 14ஆம் வசனத்துல நாம அப்படியான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த 15ல இருந்து 19 வசனத்தை நாம பார்க்கும்போது சில கேள்விகளை அவர் அங்கு கேட்கிறத பார்க்கிறோம். அதாவது இந்த இடத்துல 2-3 உவமைகளை சொல்லுகிறார். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 13, 15 கோடரி, அப்புறம் வாள், தடி, கோல். பாத்தீங்களா? 4 உவமாய்களை உதாரணங்களை அவர் சொல்றாரு. ஆனா இந்த 4ஐயும் சேர்த்து அவர் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா, இதை பயன்படுத்துகிற எஜமானுக்கு மேலாக அவைகள் தங்கள் பெருமையை செய்ய முடியுமா, சொல்ல முடியுமா? அதுதான் அவர் கேட்கிறாரு. ஏன்னா அந்த அசிரியர்கள் அப்படித்தான். இந்த அசிரியர்களை இந்த 4க்கும் ஒப்பிட்டு சொல்றாரு. கோடாரி, வாளு, கோலு, தடி, இந்த 4 மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடுகள். ஆனா இது யாராவது ஒரு கையில இருந்தாதான் அது வேலை, அது அந்த செயல் நடக்கும். பெரிய ஷார்பெண்ட் ஆக்ஸா இருந்தா கூட அது மரத்தை எப்பதான் வெட்டும்? இன்னொருத்தன் கோடாரியை பயன்படுத்துற மனிதன் கையில இருந்தாதான் அதை வெட்ட முடியும். சும்மா எவ்வளோ ஷார்ப் பண்ணி கோடாரியை எங்க வச்சாலும், மரத்து மேல வச்சாலும் அது தானா வெட்டாது இல்லையா? ஆனா அது அது ஒவ்வொன்றும் தானா நினைச்சுக்குது, தான் தான் பெரிய வேலை செஞ்ச மாதிரி. அப்படிதான் இந்த அசீரியர்கள் தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதை ஒரு ஓமானமா அந்த இடத்துல சொல்றாரு. அடுத்ததா இன்னொரு காரியத்தை நம்ம அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அவனை சேர்ந்த கொளுத்தவர்களுக்குள்ளே இளைப்பை அனுப்புவார், பட்சிக்கும் அக்கினியை போலவும்
ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார். கொளுத்துவார். ஏன் அப்படி சொல்றாரு? இப்படி பெருமையா நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஜனங்களை அடக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. ஒன்னா ஒரு கொள்ளை நோய், அல்லது ஒரு வியாதி, அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல எப்படி ஒரே ஒரு நாளில் அந்த முச்செடி காட்டு தீ வந்து ஒரு காட்டையே அழிச்சிரும். பாத்துக்காங்க. அடுத்த வசனத்துல பாருங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். ஒரே நாளிலே ஆஹ் அவனுடைய முச்செடிகளையும் நெருஞ்சில்களையும் தவித்து பட்சிக்கும். அது மாதிரி நிலத்தின் மகிமை பட்சிக்கும் அக்கினியாக கர்த்தர் விளங்குவார். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியாவும் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாயிருந்து அவர்களை முச்செடிகளையும் நெரிஞ்சல்களையும் போல தகித்து பட்சித்து தேவனுடைய வனத்தின் வனத்தின் மகிமையையும் பயிர் அவருடைய நிலத்தின் மகிமையும் உள்ளும் புறமுமாய் அழிய பண்ணுவார். அப்ப அவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு தோல்வியை அவர் உண்டாக்குவார். அவர்களுக்குள்ளாக ஒரு இளைப்பை உண்டு பண்ணுவார். அவர்கள இருக்கிற பெரிய நல்ல மரங்களை போல நல்லா இருக்கக்கூடிய செழுமையான மக்களை அவர் வேலை அவங்க சோல்ஜர்ஸ். இப்போ வந்து யுத்தத்துக்கு வர்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சோல்ஜர்ஸா தான் இருக்கும். அந்த சோல்ஜர்ஸ அவர் விளப்பனார். பேபி ஒன்று டிஸ்டர்ப் ஆகுது, நான் மியூட் பண்ணிடுறேன். நீ அப்புறம் பேசணும்னா அன்மியூட் பண்ணி பேசு. கிருன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ இதுல மீதியான மக்களை ஒரு சின்ன குழந்தை கூட எண்ணிருமா. அதுல பாருங்க 19ஆம் வசனத்துல மீதியான மரங்கள் கொஞ்சமாய் இருக்கும், ஒரு சிறு பிள்ளை அவைகளை எண்ணி எழுதலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சின்ன குழந்தை கூட நம்ம சொல்லி எண்ணிக்கிற சின்ன குழந்தைக்கு 10க்கு மேல ரொம்ப அதிகமா எண்ண முடியாது. ஒருவேளை 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனா இருந்தா 100 வரைக்கும் எண்ணுவான். ஸோ அந்த அளவுக்கு தான் யாரு அந்த சோல்ஜர்ஸ் மீதியாயிருக்காங்க. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் நமக்கு எங்க கிடைக்கும்னா ஏசாயா 36ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். 38ஆம் அதிகாரத்திலேயோ 36ஆம் அதிகாரத்திலேயோ ஒரே ராத்திரியில என்ன நடக்கும்? 1,85,000 அசீரிய சனகரீப் ராஜாவுடைய சோல்ஜர்ஸ் ஒரு தூதனால் வெட்டி போடப்படுவார்கள், சங்கரிக்கப்படுவார்கள். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் போய் யுத்தம் செய்ய மாட்டாங்க. ஒரே தூதன் வந்து ஒரே ராத்திரியில 1,85,000 பேரை சங்கரிச்சிரு. கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தரால கூடாதது ஒன்றும் இல்லை. ஆனா அது இவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றுறாரு. அப்படியாக அவர்களை நான் தகிப்பேன், அப்படியாக அவர்கள் எல்லாம் பற்றி எரிந்து அப்படியே பஸ்பமாயிருவாங்க, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம ஆயிடுவாங்க. மீதியா இருக்கிறவங்கள கைவிட்டு எண்ணுகிற அளவுக்கு தான் இருப்பாங்கன்னு அவர் சொல்லுவதாக நாம் பார்க்கலாம். இப்ப 20லிருந்து அவர் எதை பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் இப்ப இந்த சண்டைகள்ல இவங்க பண்ண அழிவுகள்ல மீதியானவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் இந்த நாட்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் கர்த்தரிடத்துல திரும்புவார்களாம். இப்ப ஓசியா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஓசியா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எப்ராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்ராயிம் அசீரர் அண்டைக்கு போய் யாரை ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினான். ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றும் அவனால் கூடாம போயிற்று. 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை. எய்த்தியனை கூப்பிடுகிறார்கள், அசீரியத்துக்கு போகிறார்கள். 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் தனித்து திரிகிற காட்டுக்கழுதை போல் அசீரியர் அண்டைக்கு போனார்கள், எப்ராயிமர் நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டார்கள். இப்போ அசீரியர்களுக்கு என்ன நேர்ந்ததுன்னு பார்த்தோம்.
இஸ்ரேல்ல கொஞ்சம் மீதியான பேருன்னு சொல்றோமே, அவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, நிறைய நிறைய பேரா இருந்த எப்ராஹிமர் எப்படி இருந்தாங்களாம்? காட்டு கழுதை போல, பேதையான புறாவை போல அசீரியன் இடத்துல போய் உதவி கேட்டுட்டு ஏமாந்துருக்கிறாங்க. அவனே தான் இவ்வளவு தண்டனை இவ்வளவு கொடுமை செஞ்சிருக்கான். அவங்கிட்டயே தான் போய் திரும்பி, அதை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கு அவர்களுக்கு மனதில்லை, அறியவில்லை, அறியாமை. அவர்கள் கர்த்தரிடத்துல திரும்புறதுக்கு அவர்களுக்கு அறியாமை அதிகமா இருந்திருக்கிறது. ஆனா அதுல கொஞ்சம் பேரு கர்த்தரிடத்துல திரும்பினவர்களாக இருக்காங்க. அதே வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 27ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். அந்நாளில் இல்ல 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 அந்த வசனம் இல்ல. ஒரு இடத்துல மணலை போல நீங்க 22ஆம் வசனத்துல நீங்க பாருங்க. ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தினையா இருந்தாலும் அவர்களில் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். ம் தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோட பிறந்தவர். அழிவு நீதியோட புரண்டு வரும். அந்த மக்கள் மணலத்தனை மாதிரி இருந்தா கூட அவங்களுடைய உள்ளமெல்லாம் எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி ஒரு பேதைத்தனம் நிறைந்ததாக, ஒரு தவறான ஒரு நம்பிக்கையோடு அவர்களுடைய காரியங்களை அவர்கள் செயல்படுத்துறத பார்க்குறோம். அந்த எதிரிகிட்டயே போறாங்க, அவங்க தான் அழிச்சிட்டு இருக்கிறான், அவங்ககிட்டயே போய் உதவ கேட்குறாங்க. எப்படி ஒரு புறா பேதையா இருந்தது போல அது இந்த காட்டு கழுதைக்கு அறிவில்லாம ஓடிட்டு கிடக்கும், அது மாதிரி அது இருந்தது என்று சொல்லி நாம அந்த ஜனங்கள் இருந்தார்கள் என்று நாம பார்க்கிறோம். அதனால அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வர செய்வார். இன்னைக்கு நாம நல்லா எச்சரிப்போடு கவனிக்க வேண்டிய காரியங்கள் இதெல்லாம் தான். நம்ம நிறைய ஜெபம் பண்றோம், நம்ம நிறைய காரியங்களை பார்க்கிறோம். எதுக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேல இவ்வளவு காரியங்கள் நடக்குது? நம்ம இதை நிகழ்த்துவர்களை நாம தப்பு சொல்றோம். ஈரான அல்லது அமெரிக்காவை நம்ம என்ன பண்றோம்? இவங்க ஏன் இந்த மாதிரி செய்யறாங்க, இவங்க ஏன் ஒரு சமாதானத்துக்கே வர மாட்டேங்கிறாங்க, சமாதானம் சொல்றாங்க ஆனா போய் திரும்ப திரும்ப இப்படி செய்யறாங்க அப்படின்லாம் பாத்தீங்கன்னா, காரணம் இதுதான். நான் தீர்மானிக்கப்பட்ட அழிவை நிச்சயம் வரச் செய்வேன். அதாங்க நாம பார்க்கிறோம். ஆனாலும் அவர் திரும்ப அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, சியோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே. சியோன் என்று சொல்லும்போது எருசலேம் என்று அர்த்தம் இல்லையா? அப்போ அவர் சொல்றாரு, இதன் மேல இருக்கிற இங்க வாசம் பண்ணுகிற பயப்படாது. அசீரியனுக்கு நீ பயப்பட, குறிப்பாவே சொல்லிடுறாரு, நீ அசீரியனுக்கு பயப்படாதே, ஏன்னா நான் உனக்கு செய்த திட்டமிட்ட காரியங்களை நிச்சயமாய் நான் உனக்கு செய்வேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அவன் இப்படிதான் ஓங்குவான். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்க போகிறதினால் என் கோபமும் தீர்ந்து போகும் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களை நான் இன்னும் கொஞ்சம் காலம்தான் வச்சிருக்கேன். அவர்களுக்கு நிச்சயமா அழிவு வரும், நான் அவர்களை அழித்து விடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படி நான் அதை செய்வேன் அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணத்தை அவர் சொல்றாரு. எப்படி கிதியோனை கொண்டு மீதியானரை அவர் வெற்றுண்ட செய்தாரோ, அங்கேயும் ஒரு ஆச்சரியமா ஒரு காரியத்தை அவர் செய்தார் இல்லையா? அது மாதிரி நான் அப்படி செய்வேன். அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி, எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினதைப் போல அதை அவன் மேல் ஓங்குவார். எப்படி ஒரு மோசைய கொண்டு ஒரு கோலை வச்சு கடலை பிளந்தாரோ, எப்படி ஒரு கிதியோனை வைத்து ஒரு பானை ஒரு இதை வைத்து பட்டயத்தை வைத்து அவ்வளவு பேரை அவர் வெற்றி பெற செய்தாரோ, அது மாதிரி ஒரு ஆச்சரியமான விதத்துல நான் இங்கே உனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதை செய்தார். அதுதான் அந்த 1,85,000 பேர் அந்த காரியம். இப்போ இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? அடுத்த வசனத்துல 27ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து. அந்த அபிஷேகம்ன்றது என்ன? கர்த்தரிடத்துல உதவி பெற்றுக் கொள்ளும் போதுதான்.
கர்த்தரிடத்தினுடைய ஆசீர்வாதத்தோட பெற்றுக்கொள்கிற பலத்தினாலதான் அது முறிந்து போகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த வசனங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய மறுபடியும் தொடர்ந்து நிறைய பட்டணங்களை நாம் பார்க்கிறோம். இது அசிரியருடைய ரூட். எப்படி அவங்க ஒரு ஒரு பக்கமா யூதாவுக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு ஒரு பட்டணமா அவங்க பிடிச்சுக்கிட்டே வர்றாங்க. இந்த பட்டணங்களை எல்லாம் அவங்க பிடிக்கிறதுனால அவங்க நினைச்சிட்டாங்க நிச்சயமா என்ன செஞ்சிருவாங்க, அவங்க எருசலேமையும் பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு அவர்கள் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, அந்த 32ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க பார்ப்போம். அங்க விரோதமாய் எருசலேமின் மேட்டுக்கும் சியோன் குமாரத்தின் பர்வதத்துக்கும் விரோதமாய் கை நீட்டி மிரட்டுவான், த்ரெட்டன் பண்றான் அப்படின்னு சொல்லி நாம அங்க பாக்குறோம். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமா வெட்டுவார். ஓங்கி வளர்ந்தவைகளை வெட்டுண்டு மேட்டிமையானவைகள் தாழ்த்தப்படும். பெருமை உள்ளவர்களை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அசீரியர்கள் மேல அவர் கர்த்தருக்கு இருந்த பல கோபத்துல இதுவும் ஒரு முக்கிய காரணம். அவர்கள் மிகவும் பெருமை உள்ளவர்களாக நான் தான் செய்தேன், என்னுடைய பலன், என்னுடைய முயற்சின்னு அவங்க பேசினதினால அவர் அவர்களை விட்டுண்டு போக செய்கிறார். அது மாத்திரம் அல்ல, இன்னும் என்ன செய்வாரு, காட்டின் அடர்த்தியை கோடாரியினாலே வெட்டி போடுவார். அப்படின்னா அவங்களுடைய பலனே அவங்களுடைய நம்பர்ஸ். நிறைய பேர், அவர்களுக்கு மேன் பவர் மிகவும் அதிகம். நிறைய சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. அத்தனை பேரையும் அவர் என்ன செஞ்சிருவாரு, வெட்டி சாய்ச்சிருவார். சொற்பமானவர்கள் தான் இருப்பாங்க, மீதியானவர்களா இருப்பாங்க. அத முன்னாலேயே அவர் சொல்றாரு, மரங்களை எண்ணி எண்ணி பார்க்கற அளவு, குழந்தை எண்ணி பார்க்கற அளவுக்கு அந்த திக்னஸ குறைச்சிருவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. கடைசியா அவர் இன்னும் ஒரு சொல்றாரு, மகத்துவமானவராலே லீபனோன் வீழும். மகத்துவமானவர் என்பது யாரு? நம்முடைய கர்த்தர். அப்போ அந்த லீபனோன் அது கூட, ஏன்னா அதுக்கு இப்ப அதோடைய சிறப்பே அதில் இருக்கக்கூடிய மரங்கள், கேதுரு மரங்கள். லீபனோன் நம்ம ஜாகிரபில எல்லாம் கூட படிச்சிருக்கோம். அவங்களுடைய மெயின் இண்டஸ்ட்ரியே லம்பார் இண்டஸ்ட்ரி. கனடா, லீபனோன் இந்த ஏரியாவெல்லாம் அப்படியே வெட்டி 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 தண்ணியில போட்டு, அது பல நாடுகள்ல தண்ணி மூலமா தான் அந்த மரங்களை வெட்டி அனுப்புவாங்க. இந்த லீபனோனுடைய மரங்கள் அவ்வளோ பெரிய சிறப்பு. பல வேதத்துல பல இடத்துல அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது தன்னுடைய சிறப்பை இழந்து விடும்படியாக அந்த மரங்களை அவரே வெட்டி போடுவார். இப்போ இதுல முக்கியமான செய்தி என்ன நமக்கு சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஒரு ஒரு சிலரை கொண்டு கர்த்தர் நமக்கு பாடம் பயிற்சி கொடுத்தாலும் நம்மை ஒருபோதும் தாழ்ந்து போக விட மாட்டார். நம்ம எதிர்க்கிறதுனால அவங்க பெரியவங்களா ஆகிவிட முடியாது. அவர்களை நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வாராம், கணக்கு கேட்பாராம். நிச்சயமாய் அவர்களையும் கணக்கில் கொண்டு வருவார். ஏன்னா அவர்கள் இவர் சொன்னதுதான் அவங்க செய்யறாங்க. ஆனா சொன்னதை மாத்திரம் செய்யல, அவங்க ஆட்டிடியூடா அவர் பார்க்கிறார். இந்த ஜனங்களுக்கு என்ன, ஓ தங்க பகையை இது மூலமா முடிச்சுக்கலாம், ஓ இந்த மக்களையும் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம், நம்ம அவர்களை விக்கிரக வழிபாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம், இப்படின்னு அவங்க சொந்தமா நினைக்கிற அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் என்ன செய்வார், நியாயம் தீர்ப்பார். எந்த செயலை நம்ம செய்தாலும், நம்ம செய்யற செயலை காட்டிலும் நம்முடைய நோக்கம், செயலின் நோக்கம், செயலை குறித்த எண்ணங்களை தான் கர்த்தர் ஃபர்ஸ்ட் நியாயம் தீர்ப்பார். எல்லாவற்றையும் கணக்கில் வைக்கிறார். நம்ம நல்ல காரியத்தை தான் செய்யறோம், ஆனா அந்த செய்கிற நோக்கம் என்ன? இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போய் உதவி செய்ய போறோம்னு வைங்களேன். அந்த உதவி செய்யும் போது நம்மளுடைய நோக்கம் என்ன? என் பேர் தெரியணும், நான் கொடுத்தேன், நான் தான் செய்தேன் அப்படின்னு அங்க மீட்டிங்ல சொல்லணும், அல்லது அந்த போர்டுல எழுதப்படணும் அப்படின்னு நம்ம விரும்புறது
தப்பு இல்லை. நம்ம இன்னைக்கு அப்படி எல்லாம் தான் விரும்புறோம், நிறைய பேர் விரும்புறோம். ஆனா கர்த்தருக்கு அது பிரியமில்லை. இப்ப நாம எதை செய்யணும்னு நாம தான் யோசிச்சுக்கணும். நமக்கு இப்படி எழுதப்படுறதுனால நமக்கு ஒரு பெருமை வருது, ஓகே, வெரி குட். ஆனா அது தப்பே அவர் சொல்லல. ஆனா அது அவருக்கு பிரியமில்லை. அதற்கான பலன் நீ அந்த போட்டோல போட்டதுனால உனக்கு வந்துருச்சு. மதிப்பு கல்லுல உன் பேர் எழுதப்பட்டுருச்சா, ஓகே, அதுல உன்னுடைய நன்மை உனக்குரிய பலன் கிடைச்சிருச்சு. ஆனா இதை விட சிறந்த பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த இதை நாம் எப்போ பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையாய் அதை நாம ஒரு பெருமைப்படுத்தாதபடி, ஏன் பேரு என்ன செய்த என்னால முடிஞ்சது இந்த எண்ணங்கள் நம்மள இல்லாதபடி நான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார், நான் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், அவருடைய கிருபையினாலே நான் இதை செய்தேன்ட்டு அதோட அடக்கமா இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் கர்த்தர் ஒரு பெரிய ரிவார்டை பரலோகத்துல வச்சிருக்காரு. ஒரு சிலர் நம்மளை கேட்குறாங்க, இந்த உலகத்துல நம்ம கண்காண நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஆஹ், பலனை பெற்று ஒரு மதிப்பை பெறுகிறதை விட பெறுகிறதுக்கு நம்ம காரியங்களை செய்யாம போய் பரலோகத்துல ஏதோ பலன் கிடைக்கும்னு சொல்லி கண்காணாம அது நிஜமா கிடைக்குமா இல்லையா நமக்கு ஒன்றும் தெரியாது, அதை போய் நம்ம செய்யறதுக்காக இங்க செய்யணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது அறிவு பூர்வமா அவங்க கேட்கறதுக்கு ஒருவேளை அது சரியாதான் இருக்கு. ஆனா அது மனித அறிவு. நம் நினைவும் அவர் நினைவும் ஒன்றல்ல. மிக உயரமானது அவருடைய நினைவுகள், அவருடைய வழிகளும் மிக வேறானது. நாம யோசிக்கிற மாதிரி அவரால் யோசிக்க முடியாது. நாம எதிர்பார்க்காம அது காரியங்கள் நடக்கும். அதான் அதைத்தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். இங்க உலகத்துல நமக்கு பெருமை கிடைக்கணும், நான் செய்தது மற்றவர்களுக்கு தெரியணும், நான் பண்ணின உதவி, நான் தான் இதை செய்தேன். ஆனா அப்படி சொல்றதே கர்த்தர் வெறுக்கிறார் பாருங்களேன். இங்க நமக்கு எவ்வளவு தெளிவா சொல்றாரு. இதை விட அசீரியர்களுக்கு சொல்ற காரியமா இருந்தாலும் நமக்கும் அது பொருந்தும். ஏன்னா நாம அதை மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கோம். நான் செய்தது, இது என்னுடையது, என் பெயர், என்னால இது நடந்தது, இது எல்லாமே கர்த்தர் விரும்புவதில்லை. அப்படி மேட்டுமையா இருந்தோம்னா நிச்சயம் அவர் ஒரு நாள் நம்மை தாழ்த்த பண்ணுவார். அது எப்படி பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. ஏதோ அதான் அவர் வழிகள் வித்தியாசமானது. இதே மாதிரி அங்க செய்வாரா தெரியாது, நம்மளை வெட்டி போட்டுருவாரா அழிச்சிருவாரா தெரியாது. இந்த மாதிரிதான் அவர் செய்யணும்னு கிடையாது. அவர் ஆனா நம்மை தாழ்த்துவார். அது எந்த விதமா தாழ்த்துவாரோ அந்த விதமா தாழ்த்துவார். நமக்கு அந்த உணர்வுள்ள இருதயம் இருந்தா அட்லீஸ்ட் அப்போவாது அதை உணர்ந்து நம்ம திருந்தணும். அதான் அவர் சொல்றாரு, இங்க திருந்தி என்னிடத்துல வராம அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போய் திரும்ப அசீரியர்கிட்டயே போய் விழுகிறாங்க. எப்பிராயீமர் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் பேர் தான் என்னிடத்துல வர்றாங்க. மீதியானவர்கள் எல்லாம் தவறான வழியவே தெரிந்து கொள்கிறார். நம்ம யோசிக்கணும், எந்த பக்கத்துல இருக்கோம். நம் கர்த்தரிடத்தில் திரும்புகிறோமா அல்லது இப்படி தவறான விதத்துல தவறான காரியங்களை தெரிந்து கொள்ளுகிறோமா என்று நாம் அதிகம் யோசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஸோ இந்த அதிகாரத்துல அசீரியனுடைய வீழ்ச்சியை பற்றி நாம் வாசித்தாலும், இஸ்ரேவேலுக்கு வந்த நியாயங்களையும் நியாய தீர்ப்புகளையும் குறித்து நாம் வாசித்தாலும், கர்த்தர் எதை விரும்புகிறார், கர்த்தர் எதை அவர் தெரிந்து கொள்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். முதலாவது ஆண்டவரே, நாங்க ஏழை எளியவர்களை ஒடுக்காதவர்களாக, எங்களுக்கு கொடுத்திருக்கிற சில அதிகாரங்களை தவறாய் பயன்படுத்தாதவர்களாக, அது எந்த லெவல்ல இருந்தாலும் சரி சுவாமி, அதை நாங்க குடும்பத்திலேயே ஆனாலும் அல்லது எங்க வீட்டுல வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் அதை எந்த நிலைமையிலும் நாங்கள் அதை தவறாய் பயன்படுத்தாதபடி ஜாக்கிரதையா இருக்க, விதவைகளை திக்கற்றவர்களை விசாரிக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்.
அப்படி நாங்கள் செய்யும் போதும் கூட இதை நான் செய்தேன், என்னால் செய்தேன், ஏன் காரியத்தை செய்தேன்னு நாங்க ஒருபோதும் எண்ணாதபடி, அப்படி சொல்லாதபடி ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை தாரும். எல்லாம் உம்மால் உண்டானது என்பதை நாங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் நினைவு கூற எங்களுக்கு நீர் கிருபை தாரும். எங்களை நாங்க தாழ்த்துகிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, உம்முடைய பாதத்துல வந்து நாங்க அமரும்போது ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல நாங்க உம்முடைய அன்பை கண்டடைகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். ஆம் சுவாமி, உம்முடைய மன்னிப்பை நாங்க பெற்றுக்கொள்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. அந்த விடுதலையை தருகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுக்கென்று சில வாக்குத்தத்தங்களை நீர் வைத்திருக்கிறீர். இதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக எங்களுக்கு அடையாளங்களை தருகிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. இந்த நாட்களிலும் அப்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவரே நாங்க இன்னும் கூட பரிசுத்தப்படவும், இன்னும் கூட தாழ்மையை கற்றுக்கொள்ளவும், உம்முடைய பாதத்தில் அமர்ந்து எங்களுக்கு இருக்கிற இந்த பெருமைகள் மேட்டிமைகளை எல்லாம் எங்களை விட்டு எடுத்து போடுங்க சுவாமின்னு நாங்க கெஞ்சி கேட்டு போராடி ஜெபித்து தான் அதை எடுக்க முடியும். சுலபமா வராது. தன்னை போல அது அப்படியே வந்துரும், அந்த பெருமை வந்துரும் சுவாமி. ஆண்டவரே, ஆனா அதை நீர் வெறுக்கிறீர். தயவாய் இறங்கி அதை ஆண்டவரே கழைந்து போட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அதிக அதிகமாய் தாழ்த்த எங்களுக்கு கிருபை தாரும். விட்டு கொடுக்க உதவி செய்யும். பொறுமையாய் இருக்க கிருபை தாரும். இந்த தாழ்மையெல்லாம் இந்த விதங்களாதான் அதை வெளிப்படுத்த முடியும் சுவாமி. அப்படியாய் நாங்க அமைதியாய் இருக்க, தவறான விதமாய் எங்களை பண்ணாலும் குற்றப்படுத்தினாலும் நாங்க அமைதியாய் பொறுமையாய் அதை சகித்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, இப்படியெல்லாம் நாங்க ஆண்டவரே உம்மிடத்துல கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அது நிமித்தமா எங்களுக்கு நல்ல உம்மை போல ஒரு சாந்த குணம் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இந்த அதிகாரத்துல முக்கியமா நாங்க அதை தான் கற்றுக்கொள்கிறோம். எங்களுக்குன்னு நீர் அதை தான் வைத்திருக்கிறீர், ஞாபகப்படுத்துகிறீர். உணர்ந்து கொள்ள கிருபத்தார். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்கள், குடும்பத்தின் தேவைகள், சுகம், பலவீனம் எல்லாவற்றையும் நீர் அறிஞ்சிருக்கிறீர் சுவாமி. தயவாய் இறங்கி ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீ சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஒரு நேரம், ஒரு மணி நேரத்துல எங்க உள்ளத்துல ஏற்படுகிற எழுச்சிகளை நாங்கள் அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்குமாவது காத்துக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். இப்பவே அதெல்லாம் மறந்துட்டு பழைய மாதிரி நாங்க இல்லாதபடி நாங்க எடுக்கிற தீர்மானங்கள், எங்களுக்குள்ளாக ஏற்பட்ட உணர்வுகளை இந்த ஒரு வாரமாவது காத்துக்கொள்ள எங்களை நீர் உதவி செய்யும்படியாக உண்மையை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So, thank you everyone. God bless you all. Have a good day. Thank you. இல்லாம சொன்னாங்களா அவங்களுக்கு லெந்து கால இதுல கொஸ்டின்ஸ்ல செகண்ட் அவங்க. அப்படியா? வெரி குட், வெரி குட். ஓ, இப்பதான் அவங்களுக்கு சொன்னாங்களா? ஆமா. லெந்து காலம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க தேர்டா? ஆமா, அவங்க இந்த இதுல அவங்க உடல் பலவீனத்துல அவங்க வாங்கிடுறாங்க. வெரி குட், வெரி குட். உற்சாகத்தை எல்லாம் எங்களுக்கு சேலஞ்சுமா. நாங்களும் அப்படித்தான். எங்களுக்குள்ள பலவீனங்களை சாக்கு சொல்லாம உங்களை பார்த்து நாங்களும் உற்சாகப்படுகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அருமையா பாடினீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். சரி, அடுத்த வாரம் யாருன்னு யோசிச்சுக்கோங்க. அடுத்த வாரம் வரும்போது பாடுங்க. சரியா? ரோசிமா இதுக்கு போயிருக்காங்க, ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. யூடியூப்ல பாத்துக்கிறேன் நாங்க, அதனால போட்டு கட்டாயம் போடுறேன். சரி, ஓகே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.